பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். வசனம் 9 ஆண்டுடைய அன்பிலே அதிகமாய் நீங்கள் பெருக வேண்டும். 10ஆம் வசனம், நீதியின் கனிகள், அதான் ஆவியின் கனிகள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடி, பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம்ல, 21, 22 வசனங்கள்ல அந்த கனிகள் எல்லாம் நிறைந்தவர்களாகி. 11ஆம் வசனம், துப்புரவானவர்கள். துப்புரவு என்ற கிரேக்க வார்த்தை சூரிய வெளிச்சத்தால் நியாயந்தீர்க்கப்படல், ஜட்ஜ்ட் பை த சன்லைட் அப்படின்னு அர்த்தம். அதாவது சூரிய வெளிச்சம் பட்டா எல்லாமே பளிச்சுன்னு தெரியும். சூரிய வெளிச்சத்தில் அந்த அறையில் இருக்கக்கூடிய தூசி துகள்கள் கூட அப்படியே காற்றில் இருப்பது நமக்கு நல்லா தெரியும். இயேசுவினுடைய சத்தியத்தின் கீழே வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கை துப்புரவானதாக இருக்கணும், கரைபடாத ஒரு வாழ்க்கை. சங்கீதம் 15 படித்து பாருங்க, சங்கீதம் 24 படித்து பாருங்கள், மத்தேயு 5:8 படித்து பாருங்கள். இருதயத்தில் சுத்தம், கைகளிலே மாசில்லாதவன். அதாவது மணி ஹேண்ட்லிங்காக இருக்கலாம், பணத்தை கையாளுவது, அல்லது நம்முடைய பார்வை, எதுனாலும் சரி சுத்தம், பரிசுத்தம். இடரல் அற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். இடரலற்ற வாழ்க்கைனா நம்முடைய விசுவாச ஓட்டத்தில் நாம் மற்றவர்களுக்கு இடரலாக இருந்திடக்கூடாது, தடைக்கல்லாக இருந்திடக்கூடாது.